Hi friends, welcome to today in the newspaper analysis in Tamil language. இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நியூஸ் கிளிப்ஸில் யுனெஸ்கோ இன்டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் 20th செஷன் டெல்லியில் நடந்துச்சு. அது வந்து GS1 இந்தியன் கல்ச்சர், GS2 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டானது. செகண்ட் ஒன் ரஞ்சித் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து 125 பார்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணார். அது வந்து GS3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்டர் செக்யூரிட்டி ரிலேட்டானதும் GS2 கவர்னன்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல்ஸ் என்னென்னா ப்ரொபோஸ்டு ISI பில் 2025 GS2 எஜுகேஷன் பாலிசி அண்டு இன்ஸ்டிடியூஷனல் அட்டானமி அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடானது. செகண்ட் ஆர்டிகல் டெக்னாலஜிக்கல் ஃபிக்ஸஸ் அக்கௌண்டபிலிட்டி இன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடிட்டோரியல் பேசஸ். இது வந்து GS2 கவர்னன்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் GS3ல டெக்னாலஜி டிஜிட்டல் கவர்னன்ஸ் ரிலேட்டட் வந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். இது வந்து 20th யுனெஸ்கோ ICH கமிட்டி மீட்டிங் வந்து ரெட் போர்ட் டெல்லியில் வந்து December 8 to 13 நடந்துச்சு. அதில் வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து மல்டிபோலார் வேர்ல்டு இருக்குது, அதனால் வந்து டீப்பர் மல்டிலேட்டரிசம் மற்றும் கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி நம்ம டெவலப் ஆகணும்னு சொன்னார். இந்தியாஸ் ரோல் என்னென்னு பார்த்தா, நிறைய யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. குளோபல் லெவலில் வந்து கன்சர்வேஷனுக்கும் இந்தியா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சேஃப்கார்டிங் ICHக்கும் வந்து இந்தியா வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க. கல்ச்சரல் டைவர்சிட்டி அப்படின்னா நம்ம உலகம் வந்து ஒரு ஃப்ளூரல் அண்ட் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து ஹெரிட்டேஜ் வந்து நம்ம ப்ரெஷர் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, டாமினன்ட் கல்ச்சர்ஸ் வந்து மைனாரிட்டி இருக்கிற ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து டிமினிஷ் பண்ண பார்க்குறாங்க. அதனால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரீபேலன்சிங் அதில் வந்து என்ன சொன்னார்னா, போஸ்ட் கலோனிக்கல் அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் குரோத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணவே தவிர கல்ச்சரில் வந்து நம்ம பண்ணத்திட்டோம் அதையும் வந்து ப்ரொமோட் பண்ணி க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ரிலவெண்ட்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. யுனெஸ்கோ ICH கன்வென்ஷன் பாரிஸில் 2003 வந்து சைன் பண்ணாங்க. இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, சேஃப்கார்ட், ரெஸ்பெக்ட், அவேர்னஸ் அண்ட் கோஆப்ரேஷன் கிரியேட் பண்ணுறது தான். முக்கியமான ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த கன்வென்ஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இன்ஸ்கிரிப்ட் த ICH எலமெண்ட்ஸை வந்து பண்ணுறாங்க. மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 24 கண்ட்ரிஸ் இருக்குது. 4 years டென்யூர். இந்தியா வந்து 2022 to 26 வரைக்கும் மெம்பராக இருக்காங்க. இப்போ 20th செஷன் வந்து நம்ம ரெட் போர்ட் டெல்லி தான் நடந்துச்சு. இதுக்கு ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், வாட் இஸ் கிளாரிஃபைட் டு? கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. இட் இஸ் அன் ஏஷியன் மார்ஷல் ஆர்ட் அண்ட் லிவிங் ட்ரெடிஷன் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த சவுத் இந்தியன். ஆர்டிகல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சார் வந்து 125 பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணார். ஹையஸ்ட் இன் ஒன் ஈவெண்ட், இதுவும் ஒரு ஈவெண்ட் தான். மொத்தம் வந்து காஸ்ட் வந்து 5,000 crore வந்து பண்ணாங்க. இது வந்து கவரேஜ் வந்து லடாக் ப்ளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 7 ஸ்டேட் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் அண்ட் மிசோரம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா 28 ரோடு, 93 பிரிட்ஜஸ், 4 கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். மேஜரான ஒரு ஹைலைட் என்னென்னா ஷியோக் டனல் 920 மீட்டர் இருக்கிறது தான். இது வந்து ஆல் வெதர் கனெக்டிவிட்டி எக்ஸ்ட்ரீம் டெரெயினில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கால்வான் வார் மெமோரியலும் இனாக்ரேட் பண்ணார். இதுக்குன்னா சோல்ஜர்ஸ் வந்து உயிரிழந்தாங்களே அவங்கள வந்து ஆனர் பண்ணுறதுக்காக. ஏன் வந்து பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டன்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து அது நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, டூரிசம் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்டர் கம்யூனிட்டிஸுக்கு வந்து அவங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பிலீஃப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். பாகிஸ்தான் வந்து அட்டாக் வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து பண்ணாங்க இந்தியன் ஆர்மி. அதை வந்து ஆனராக வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொன்னார். டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் கிட்டத்தட்ட வந்து 70 பிரிட்ஜஸ் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி வச்சு பில்ட் பண்ணதாக இருக்காரு. தென் வந்து கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணது என்னென்னா, BROக்காக 16,690 கோடி ஃபினான்ஷியல் இயர் 24-25 வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, பார்டர் வந்து ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், டிஃபென்ஸ் வந்து செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணுன்றது தான் இதனோட எய்மே. லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டுமே 356 பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் எ டிபார்ட்மெண்ட் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மினிஸ்ட்ரிஸ்? 2008 கேட்ட கொஸ்டின். கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் செஷனுக்கு மூவ் ஆன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்
ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த இஷ்யூஸ் தான் வந்து மேஜராக போயிட்டு இருக்குது. அது ரிலேட்டடாக எடிட்டோரியல் வந்துச்சு, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ISI 1931 மகாலனோபிஸ் கொல்கத்தாவில் வந்து பில்ட் பண்ணார். இது வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூட்னு வந்து 1951 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து தான் NSSவும் எமர்ஜென்சி ஆச்சு. அகடமிக் ரெபுடேஷன் என்னென்னா, குளோபல் ஸ்காலர்ஸ் லைக் CR ராவோ, SR வரதன் இங்கே தான் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க. இந்த காலேஜில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், CS, கிரிப்டாலஜி, ஆப்ரேஷன் ரிசர்ச் அது மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணதான் இந்த இன்ஸ்டியூஷன் பிளானிங், பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் சிஸ்டமில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. இது வந்து பெங்கால் ரிசனன்ஸ்னே ஒரு தீம் மாதிரி வந்து ஒரு ஐடியாவில் வந்து அவ்வளோ ரெப்யூட்டேஷனாக இருக்குது. என்ன இஷ்யூன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ISI பில் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். மேஜரானது என்னென்னா, இது வந்து சொசைட்டி டு ஸ்டாச்சுரேட்டரி பாடியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான மேஜரான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு. இது வந்து அட்டானமி வந்து லாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஓல்டு மாடலில் வந்து என்னென்னா கவுன்சில் வித் அகாடமிக் ரெப்ரசன்டேஷன் ஆகிடுச்சு. ஆனால் நியூ மாடலில் வந்து போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து நாமினேட்டட் பை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அது மாதிரி இருக்குது. கன்சர்ன்ஸ் வந்து என்னென்னா, ஃபேக்கல்ட்டி, அகாடமிக் ஸ்டாஃப்ஸ் வந்து சைலண்ட் பண்ணிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் பண்ணுது. அதனால் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் மேபி டாமினேட் பண்ணலாமோ அது மாதிரி ஒரு பயம்தான். ஃபண்டிங் மாடலும் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதாவது கார்ப்பரேட் மாடலும் சொல்லலாம். அதாவது வந்து ஃபோக்கஸ் ஆன் ரெவன்யூ, ஃபீஸ், கன்சல்டன்சி, ஸ்பான்சர்ட் ரிசர்ச் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து ரிசர்ச் வந்து சஃபர் ஆகுமோ, லாங் டேர்ம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அண்டர் வேல்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு பயம் வந்து இருக்குது. தென் ஃபெடரல் இஷ்யூஸ். இது வந்து சொசைட்டி ரிஜிஸ்டர்ட் வந்து ஸ்டேட் ஆக்டில் வந்து இருக்கா. இதனால் வந்து ஸ்டேட்டோட பவர் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வருதா ஆக்ட்னால. தென் இது வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயிட் ப்ரொடெஸ்ட் வந்து நேஷ்னல் வைட் நம்ம வந்து பார்க்க மாதிரி இருக்குது. இதுக்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எது மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கவர்மெண்ட்டோட எய்ம் வந்து என்னென்னா, இந்த இன்ஸ்டியூட்டை வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் லெவலில் மாற்றணும். அது மாதிரி 2031 மாற்றணும்னு எய்ம் பண்ணுறாங்க. குளோபல் காம்படிஷன் லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. தென் வந்து 2020 மார்ஷல் கர்க் ரிப்போர்ட்டும் வந்து இதே மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெஸ்ட் யூனிஸ் வந்து அட்டானமி மட்டும்தான் தேவை தவிர கண்ட்ரோலில் கீழே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பொலிட்டிக்ஸ் பார்ட்டியில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இந்த பில்லை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. கோர் டிபேட் என்னென்னா, பேலன்ஸ் பிட்வீன் அட்டானமி வர்சஸ் அக்கௌண்டபிலிட்டி, பேசிக் ரிசர்ச்சா இல்லை ரெவன்யூ மாடலா, அதுதான். இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ISIன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். சேஞ்சஸ் வந்து அதனுடைய நேஷ்னல் பாலிசி ஈகோசிஸ்டம் மேபி அஃபெக்ட் ஆகும். எண்டில் என்ன சொன்னாங்கன்னா, மேபி இது வந்து டைரெக்டாக வராது, மேபி அமெண்ட்மெண்ட் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் 5 year plans was based on the மகாலனோபிஸ் மாடல்? இது வந்து RRB 2022 கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் 5 year பிளான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். கவர்மெண்ட்ஸ் வந்து வேரியஸ் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த ஸ்கீம்ஸ் ஆர் ஒர்க்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பெனிஃபிட் அடிச்சா, இல்லாட்டி நிறைய சேலஞ்சஸ், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு வந்து டீட்டெயிலாக இந்த ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஆப்சண்ட், டிலேஸ், கரப்ஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ். இதனால் வந்து ஆப்சன்டஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் வந்து ராஜஸ்தானில் ஆர்சிட்டியில் அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக வந்து கம்மியாகவே இருந்துச்சு. ஆனால் இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அட்டெண்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஆனால் வந்து ஆக்சுவல் ஒர்க் வந்து இம்பேக்ட் ஆச்சு. ஜஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் வந்து கரெக்டாக போடணும் அது மாதிரி மட்டுமே இது பண்ணாங்களே தவிர ஆக்சுவல் ஒர்க்கு அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து ஃபர்கெட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள், MG நரேகா NMSS ஆப். இதில் வந்து டெய்லியும் வந்து 2 times வந்து ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும். அதாவது மார்னிங் ஒரு டைமும் அப்புறம் ஒர்க் கம்ப்ளீஷன் பண்ணும்போது ஒரு டைமும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா அக்கௌண்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் அதுலேயும் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ரேண்டம் ஃபோட்டோஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் திருப்பி வந்து அதே மாதிரி அப்டேட் பண்ணுறது அது மாதிரி ஆச்சு. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இது மாதிரி வந்து 7 மால் ப்ராக்டிசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ஃபெயிலியரான எக்ஸாம்பிளாக தான் மாறிடுச்சு.
கோர் இஷ்யூஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூனா ப்ரெசன்ஸை வந்து என்ஷூர் பண்ணணும்னு முக்கியத்துவமாகிடுச்சு தவிர அவங்க ரெகுலராக பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு. இதனால் வந்து ஃப்ராட் கேசஸ் அதுதான் வந்து அதிகமாகிடுச்சு. அவுட்கம் ஓவராலாக என்ன சொல்லணும்னா பெயின் வித்தவுட் கெயின். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பர்டன் தான் இன்க்ரீஸ் ஆச்சு தவிர ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரல அப்படின்னு எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதனால் வந்து ஃப்ராட் மட்டுமே அதிகமாகலை, அதனால் வந்து பெனிஃபிட் ஆக வேண்டிய பீப்புள்ஸும் வந்து எக்ஸ்க்ளூஷன் வந்து ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன எடிட்டோரியல் மென்ஷன் பண்ணாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி, ஜியோ டேகிங், லைவ் ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து போர்ஷன் ட்ராக்கர், ஏபிஏ ஃபார் பிடிஎஸ், ஹெல்த் ஆப்ஸ்லாம். இதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு எல்டரானவங்க, டிசேபிள்டான பர்சன்ஸ், ரிமோட் ரெசிடென்ஸாக இருக்கவங்களால அவங்களால வந்து அக்கௌண்ட் பண்ண முடியல, அவங்களால அதாவது என்ரோல் பண்ண முடியல. அதனால் வந்து புவர் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து பெனிஃபிட் ஆக வேண்டியவங்களும் எக்ஸ்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து என்ன சொல்லலாம், ப்ரெஷர் இன்சென்டிவ்ஸ் ரியல் சர்வீஸோட ப்ரூஃப் ஆஃப் ஆக்ஷன் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவல் கவுன்சிலிங்கோட ஃபோட்டோ ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் மதர் இதுதான் வந்து டாமினேட்டாக இருக்கே தவிர ரியலாக வந்து எது மாதிரி பண்ணால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றது வந்து மொத்தமாகவே அவாய்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து டீமோட்டிவேஷனும் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெனியூன் ஒர்க்கர்ஸ் வந்து பனிஷ் ஆகியிருக்காங்க. ஃப்ராட்தனம் பண்ணி தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அது மாதிரின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த டெக்னாலஜி இன்க்ளூஷனால். இதனால் வந்து கிரேட் கம்பெனிஸ் ப்ரெஷர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற ஒரு எண்ணமே வந்து ஓவராலாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக என்னென்ன இஷ்யூ இருக்குது, அது மூலமாக என்ன லெசன் வந்து கற்றுக்கலாம்னு லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா அக்கௌண்டபிலிட்டி வர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா நம்ம இது மாதிரி டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம வந்து நல்லது செய்யணும், அது வந்து செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வந்து அக்கௌண்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இக்னோரிங் ஃபெயிலியர்ஸ். நிறைய வந்து ஆதார் கார்டு இந்த எம்ஜி நரேகா ஸ்கீமில் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு மினிஸ்ட்ரியே சொன்னாலும் அவங்க வந்து இன்னும் வந்து எந்த ஒரு 100% வெரிஃபிகேஷனுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்காமல் இருக்காங்க. நியூ ஆர்ம்ஸ் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பெனிஃபிஷரிஸ், அதாவது வயசானவங்க அவங்கெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் ஆகுறாங்க. டிலேஸ் ஆகுது, கரப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைவசி இன்வெஸ்ஷன் வந்து ஆகுது. அக்டோனாலஜி ஈக்குவல் டு deliberate ignorance, failure to acknowledging the systematic bias, டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் சர்வலைன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீ ஆர்குமெண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னாலஜி வந்து ஃபிக்ஸஸ் ஏ ஸ்னேக் ஆயில் சொல்யூஷன். ஆனால் வந்து எல்லாத்தையுமே வந்து டெக்னாலஜி மட்டுமே நம்பியிருந்தால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து ஒரு ஸ்கீம் கரெக்டான பெனிஃபிட்ஸ் ரீச் பண்ணால் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ணணும், இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், ஒர்க் கல்ச்சர் மேட்டர் மோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். 2018 வானாக்ரை, பெட்டையா, எட்டர்னல் ப்ளூ அது மாதிரி நியூஸில் வந்துச்சு. அது என்னென்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட் ஆன்சர் சைபர் அட்டாக்ஸ்.